சி இந்த ரக்கடான வெஹிக்கிள் பம்பர் டு பம்பர் ஃபுல்லாக வந்து அயன், மொத்தமே ஃபுல்லாக இரும்பு. ஒரு இடத்துல கூட பம்பர் எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. இது இந்த வண்டியோட இன்ஜின். டேரக்ட் வந்து இன்ஜின் கூட வந்து வண்டி கனெக்டடு. இசிஎம் போர்டு, கண்ட்ரோல் யூனிட் எதுவுமே இல்லை, டேரெக்டாக இன்ஜின் கூட கனெக்டடு. இப்போது வந்து இந்த வண்டி வந்து ஆனில் இருக்குது. இது ஆஃப் பண்ணுறதும் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா நம்ம இந்த கீ போட்டிருக்கோம், இங்கே கீயை ஆஃப் பண்ணாலும் வண்டி வந்து ஆஃப் ஆகாது. சரிங்களா? நம்ம என்னென்னா ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு புல் மாதிரி இருக்கும், ஸ்டாப். இதை இப்படி புல் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். இந்த மஹேந்திரா ஜீப் வெஹிக்கிளில் பவர் ஸ்டேரிங் கிடையாது, பவர் விண்டோஸ் இல்லை, விண்டோஸே கிடையாது, பவர் பிரேக்குமே கிடையாது. உங்கள் காலில் நீங்கள் எந்த அளவு ப்ரெஷரை பில்ட் பண்ணி அந்த பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரேக் வந்து ஒர்க் ஆகும். இந்த வெஹிக்கிளை சிம்பிளாக ஒரு 7-8 பாயிண்ட்டில் வர்ணிக்கோங்கன்னா: த லெஜெண்டரி, ரக்ட், ஐகானிக், பவர்ஃபுல், கிளாசிக், அட்வென்ச்சர், ஆஃப் ரோட் அண்ட் ரிலையபிள் விண்டேஜ் வெஹிக்கிள். நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ கார் வேணாலும் ஓட்டியிருக்கலாம், ஆனால் இந்த 90s மேக் பண்ண மஹேந்திரா ஜீப்பை ஓட்டும் போது தான் ஒரு இன்ஜினோட பவர்னான்னு சொல்லி உங்கள் கையில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண மாதிரி அந்த பவர் வந்து உங்கள் பாடிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து ஜீப்பில், இந்த மஹேந்திரா ஜீப் 90s மேக் பண்ண ஜீப்பில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய கார் ஓட்டியிருக்கேன், இந்த ஜீப் ஓட்டும் போது அதோட ஃபீலே வந்து தனி.